ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது இல்லையா? யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. நான் வந்து எதுக்காக நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா, குடிக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி சொல்கிறேன். குடிக்கிறனால எந்த கஷ்டமும் நம்ம போகிறது இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கஷ்டம்தான் அதிகமாக போகுது இல்லையா? எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்துருமா? நீங்களே பார்க்குறீங்கல்ல, நான் பிள்ளைய வச்சுட்டு என்ன கஷ்டப்படுறேன்னு. அப்போ நான் குடித்தா என் கஷ்டம் சரியாயிருமா? இல்லை, நான் குடித்தா என்னோடய புள்ள வந்து என்னாவா? அதை வந்து நம்ம மற்றவங்கள யோசித்தாலுமே, மற்றவங்கள நம்ம யோசித்து பார்த்தா அந்த மனசு வருமா? குடிக்கணுங்கிற ஒரு மனசு வருமா? இன்றைக்கெலாம் எவ்வளோ திரும்ப கஷ்டம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு சாப்பிடாம வாங்காமல் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்குமே சாப்பிட்லைங்க. இன்றைக்கி இன்றைக்கி 2 இட்லி தான். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி கூட முழுசு தின்றுக்க மாட்டேன், 1.5 தான். பாப்பாவுக்கு ஊட்டினேன். பாப்பாவுக்கு வந்து காலையில் 2 இட்லி ஊட்டியாச்சு. அவர் நேற்று வாங்கிட்டு வந்த இட்லி வந்து நேற்று நைட்டு சாப்பிடவே விடலைங்க. அதுக்குள்ளே சண்டை, நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோ. அதுக்குள்ளே குடிச்சிட்டு வந்துட்டு அவ்வளோ சண்டை, அவ்வளோ சண்டை போட்டார். வெளியே போடி போடி போடின்னு. இன்றைக்கி வந்து அந்த பழைய இட்லியே அவர் வந்து காலையில் சாப்பிட்டாரு. நான் அதை கூட திங்கலை. அவர் வாங்கிட்டு வந்தார் பணியாரம், புளிச்சு போன மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கையை வந்து தொடலை. அதனால் பாப்பாவுக்கு இட்லி மட்டும் ஊட்டினேன். அதே மாதிரி நீங்கள் கொலுசு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க 2-3 பேர். அந்த கமெண்ட்டை தான் பார்த்தேன். ஏன்னா நான் 2-3 பேர் நல்லா தான்ப்பா கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி எனக்கு வர்ற கமெண்ட் எல்லாம் கேவலமாக அந்த மாதிரி திட்டுற மாதிரி திட்டுறாங்க. நான் என்னுடைய நிலைமையை அவங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால் நான் பார்க்குறதும் இல்லை, பார்த்தாலும் சரி எப்படின்னு விட்டுட்டு போயிடுறது. அதனாலே கமெண்ட் பக்கம் நான் வரமாட்டேன் அவ்வளோ மோஸ்ட்லி. அதனால் என்னென்னா, சரி நம்மக்கிட்ட 1700 இருக்குது மொத்தமாக பேங்கில் சொல்லப்போனால் மொத்தமாக 1700 இருக்குது. நான் எல்லா காசையும் நான் வீணாக செலவு பண்ணிட்டேன்னு யாரும் நினைக்காதீங்க. வீணாக செலவு பண்ணல, இருக்குது. ஆனால் நான் பொருளாக எடுத்து வச்சிட்டேன். அதுதான் ஒன்று பிரச்சனை. அது வந்து இப்போ ரிவீல் பண்ணலாமா இல்லை என்னன்னு தெரியல. பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லாமல் இருந்தேன் இதுவரை. அதனால் உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணலை. இப்போ வந்து ரிவீல் பண்ணிடுறேன். பாரு, எடுத்தோன்னே அவள் கத்துறா. அவட்ட கொடுக்கணுமாமா. அதை கொடுக்கலன்னொன்னே கத்துறா. அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். காயின் வந்து வாங்கி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராமில் வாங்கினேன். அது எப்போ வாங்கினேன்னா, அது பொங்கலுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். 11ஆம் தேதி வாங்கிட்டேன். அப்போவுமே நகைக்கடையில் போய் 1 கிராம் காயின் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இத்தனை நாள் நான் ஏன் சொல்லலைன்னா, நான் என் வீட்டுக்காருக்கு தெரியாது நான் வச்சுருந்தது. ஏன்னா ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண அப்படின்னு. சரி இதுன்னு சொன்னால் அவர் வந்து பார்ப்பார், வீடியோ எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சொல்லாமல் இருந்தேன். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவருக்காக நான் சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சரி எனக்காக இருந்தாலும் அது ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்குள்ள இருக்குது. ஆமாம். என்னது பாப்பாவுக்கு தான் அது எனக்கா இருந்தாலும் எல்லாம் உங்களால் தான். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி நம்ம குடிக்கிறது ஒரு தீர்வாக ஆயிடாது. யாருக்காக இருந்தாலும் அதை தான் நான் சொல்கிறேன். குடிக்கிறனால கஷ்டங்கள் என்றைக்கும் மாறப்போகிறதில்ல, இன்னுமே அதிகமாகவே தவிர அது அசிங்கம்.
குடிச்சிட்டு நம்ம குடும்பத்தை நம்மளே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அது எதுக்கு குடிக்கிறது? அதுக்கு எதுக்கு பேசணும் நம்ம குடும்பத்தை பற்றி? வெளியே எல்லாம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா? புரிஞ்சுக்கணும். அது கடவுள் தான் புரிய வைக்கணும். என்னவா இருந்தாலும் குடிக்கிறது ஒரு தீர்வு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.